ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். இன்றைய தலைப்புச் செய்திகளை காணலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நினைவு கூறும் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாட்டம். ஒற்றுமை, சகோதரத்துவம், நல்லிணக்கம் வளர வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. சமூக நீதி அரசியலை பாதுகாக்க பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மதிமுக உட்கட்சி பூசலால் திமுக கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசலால் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகிய துரை வைகோ. பதவி விலகல் முடிவை திரும்ப பெறுமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அன்பு கட்டளை. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்து தொழில் முனைவோரை ஊக்குவிக்க 5 முக்கிய அறிவிப்புகள் வெளியீடு. நாட்டிலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியா படையாக தாவேகா ஐடி விங் இருக்கிறது. கட்சியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள்தான் என தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கு வீடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்த விஜய். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான கூட்டணி. தமிழகத்தில் இரட்டை இலைக்கு மேல் தாமரை மலர்ந்தே தீரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. ஊழலை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்தவித அருகதையும் இல்லை. ஊழலை அறிமுகப்படுத்தியவர்களே அவர்கள்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியால் பதற்றத்துடன் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களிடம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சருக்கு பதிலடி. எந்த துறையாக இருந்தாலும் அதில் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் விண்வெளி தொழில் வளர்ச்சியும் ராக்கெட் போல உயர்ந்திடும் என அமைச்சர் டிஆர்பி ராஜா எக்ஸ் தளபதிவு. தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்ற வக்ஃப் கலந்தாய்வு கூட்டம். வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டுகளை முறியடிக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டம். ஆன்லைன் மூலம் விற்கப்படும் மாத்திரைகளை ஆலோசனையின்றி எடுத்துக்கொண்டால் உடல் உறுப்புகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர் எச்சரிக்கை. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.